வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து விப்ளாஷ் 2014 ரிலீஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ நீமன் சொல்லப்படுறவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாஸ் ட்ரம்மராக ஒரு ஸ்கூலில் வந்து சேர்றாரு. அந்த ஸ்கூல்லேயே வந்து இன்னொரு குரூப் இருக்குது, ஓகேங்களா, ஷாஃபர்னு சொல்லப்படுற ஒரு பெரிய குரூப்பு. ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இருப்பாங்க. அதோட ஹெட்டான ட்ரெரன்ஸ் ஃப்ளெச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்பவே ஒரு மோசமான ஸ்ட்ரிக்டான பயங்கரமான ஒரு டீச்சர். அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் இருந்தாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். வச்சு விளாசிடுவார், கெட்ட வார்த்தை பேசுவார், அபசிவாக நடந்துப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். எதுக்குன்னா தனக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டை தேடுற ஒரு பயணத்தில். அண்ட் ஓகேங்க, அவரோட மெத்தட்லாம் ஹாஷாக தான் இருக்கும். மற்றபடி அவர் எதிர்பார்க்குறதுலாம் பர்ஃபெக்ட்னஸ், ஓகேங்களா. இந்த படம் ஃபுல்லாகவே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம ஆண்ட்ரூ வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெச்சர் வந்து பார்த்துட்டு என் டீம் போ அப்படின்னு சொல்கிறாரு. போகிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டேவே சேரில் அடி வாங்குறது மிஸ் ஆகி சேர் தூக்கி போடணும், குடிஞ்சிடுவார். இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு பெரிய ட்ரம்மர் ஆகணும்னு சொல்லிட்டு பகலாக ப்ராக்டிஸ் பண்ணி கையில் ரத்தம் வர அளவுக்கு அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த ட்ரம் அடித்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சைக்கார் நம்ம ஹீரோ, ஓகேங்களா. அதே மாதிரி அவரோட டீமில் வந்து கோர் ட்ரம்மராக வந்து வந்துடுறாரு. கோர் ட்ரம்மர் சொல்லிட்டு இருப்பாங்க, சைடில் ஒரு ட்ரம்மர் உட்காந்துருப்பாங்க. கோர் ட்ரம்மர் நம்ம ஹீரோவும் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த விப்ளாஷ்னு சொல்லப்படுற ஒரு மியூசிக் ஒரு டியூன் இருக்கும், ஓகேங்களா. அதை கம்போஸ் பண்ணுறதுல வந்து நம்ம ஹீரோ வந்து நோட்ஸ் எல்லாமே கம்போஸ் பண்ணி அந்த இடத்த வாங்கிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷனுக்கு தயாராகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்மருக்கு மட்டுமே ஒரு 3 பேர் வருவாங்க காம்படிஷனுக்கு. நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருந்த ஒரு சீனியர் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை விட மொத்தமாக வாசிக்கிற இன்னொரு ஜூனியர், இவங்க 3 பேருக்குள்ள போட்டி நடக்கும். ஒரு 5 ஹவராக வந்து அந்த கேரவேன் சொல்லிட்டு ஒரு இன்னொரு மியூசிக் நோட்டு அண்ட் அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரம்மர் வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் இந்த காம்படிஷனுக்கு போகிற அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ தான் கோர் ட்ரம்மர் சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த போகிற வழியில் வந்து தன்னோட ட்ரம் கிட்ட வந்து வெஸ்ட்டு போயிடுவார். அந்த ஸ்டிக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை வந்து வெஸ்ட்டு போயிடுவார். ஏன் வெஸ்ட்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து பஞ்சர் ஆகிடும். ஸோ வந்து ஒரு காரை ரெண்ட்டுக்கு எடுக்கிற அந்த நேரத்தில் அந்த ரெண்டல் ஆஃபீஸில் வந்து வெஸ்ட்டு போயிடுவார். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி டீச்சர்கிட்ட வந்து ஃப்ளெச்சர்கிட்ட பேசும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உன்னோட ட்ரம் கிட்ட இருந்தால் நீங்கள் வாசிக்கணும், அப்படி இல்லைனா உனக்கு கீழே இருந்தால் பற்றி அவனை ஒன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து அதை நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கின இடம். ஸோ வந்து நான் வந்துடுறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவர் சொல்லுவார், இந்த 10 நிமிஷத்தில் வந்தால் தான் உனக்கு இந்த இடம், அப்படின்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அடிப்பட்டு அந்த கார்லேருந்து வெளியே வந்து ட்ரம் கிட்டோட திரும்பி வந்து வாசிக்க உட்கார நேரத்தில் அவரால் முடியல. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், கை ஃபுல்லாக ரத்தம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கோலத்தில் உட்கார அந்த நேரத்தில் வந்து நம்ம டீச்சருக்கு என்னன்னே தெரில. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ளெச்சர் வந்து நம்ம ஹீரோவை வந்து அவரோட அந்த கிளாஸை விட்டு தூக்கிடுறாரு. தூக்கினோடனே நம்ம ஹீரோட பேரண்ட் வந்து அப்பா வந்து சும்மா இல்லாமல் இவர் மேலே ஒரு கேஸை போட்டு இவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்போ இந்த 2 பேருக்குமே ஒரு வெஞ்சன்ஸ், அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியில் இந்த படத்தை எப்படி முடித்தாங்க, ஒரு பர்ஃபெக்டான டீச்சர், ஒரு பர்ஃபெக்ட் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட்டில் எப்படி ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையை. உண்மையாகவுமே நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன். இந்த பர்ஃபெக்ட்னஸை வந்து கொண்டு வரதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் ஒரு டீச்சர் போவான், அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. உண்மையாகவே ஒரு தரமான படம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டீன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். பட் இந்த படம் ஒரு R-rated டியூ டு லாங்குவேஜ், பேட் லாங்குவேஜ். மற்றபடி வேறு விதமான ஒரு நியூடிட்டியும் ஒரு அக்ரெசிவ் சீனும் எதுவுமே கிடையாது. வெறும் லாங்குவேஜ்க்காக மட்டும் தான் R-rated. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் 4.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் a great day guys.